ஃப்ரெண்ட்ஸ், சத்தான கேழ்வரகு இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கேழ்வரகு, 1/2 டம்ளர் சிகப்பரிசி, 1/4 டம்ளர் முழு உளுந்து சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முறை தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண பிறகு மறுபடிக்கும் சுத்தமான தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி 12 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ புளிச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வழக்கம் போல் இட்லி பிளேட்டில் காட்டன் துணி போட்டு எப்பவும் போல் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லியை 15 நிமிஷம் 12 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு இட்லி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.